உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். விடி கேஷ் அண்ட் கேரி, லாஷப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஸ்ரீலங்கா அமைச்சரின் சர்ச்சை கருத்து. தமிழக படுகொலைக்கு ஜேவிபியும் துணை போனதாக சாடும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். கடன்பொறி குற்றச்சாட்டை மீண்டும் நிராகரிக்கும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இருக்கவே உதவி வழங்கியதாக விளக்கம். வடக்கு கிழக்கில் வெள்ளத்தால் சுமார் 4 லட்சம் பேர் பாதிப்பு. பல்வேறு நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பினால் தொடரும் அபாயம். கிழக்கில் வெள்ள நிலைமைகளை மீளாய்வு செய்த அமைச்சர். விவசாயிகளுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் நட்டஈடு வழங்குவதாக உறுதி. வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் நாளை கரையை கடக்கும். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. போக்குவரத்து அமைச்சரின் பதவி விலகலால் பிரித்தானிய பிரதமருக்கு சங்கடம். மோசடி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து நகர்வு. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் பெய்த கடும் மழையுடன் கூடிய காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளையும் சேர்ந்த 4,41,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் பல வீதிகளில் வெள்ளம் தொடர்ந்தும் நிற்பதனால் மக்கள் பயணிக்க முடியாத சூழல் காணப்படுகின்றது. இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,32,071 குடும்பங்களைச் சேர்ந்த 4,41,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமற் போயுள்ள நிலையில் 19 பேர் காயமடைந்துள்ளனர். 99 வீடுகள் முழுமையாகவும் 2082 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. தற்போதைய நிலைமை காரணமாக 37,000க்கும் அதிகமானவர்கள் 338 தங்குமிடங்களிலும் தங்கியுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மகாவலி கங்கை, ஹெடோயா, தெதுரோயா மற்றும் முந்தனியாறு ஆகிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு நீடிக்க தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஆறுகளை அண்மித்த தாழ் நிலங்களில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்களில் உள்ள 70 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்ட மண் சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. யாழ்ப்பாணத்தில் 20,732 குடும்பங்களைச் சேர்ந்த 69,384 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 79 பாதுகாப்பு நிலையங்களில் 2,136 குடும்பங்களைச் சேர்ந்த 7,342 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளம் வடிந்து வருகின்ற நிலையில் தொடர்ந்தும் மக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர். 13 இடைத்தங்கள் நிலையங்களில் 320 குடும்பங்களைச் சேர்ந்த 910 பேர் தங்கியுள்ளனர். இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாவட்ட தொற்றுநோய் மற்றும் தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் க. ரஞ்சன் தலைமையில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் 71,000க்கும் அதிகமானவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 55 இடைத்தங்கள் முகாம்களில் 8,000க்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வடகிழ் பருவப்பெயர்ச்சி காற்று மழை தற்போது 3 நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஓய்ந்திருக்கின்றது. இருந்த போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து பிரதான குளங்களின் வான்கதவுகள் இன்றும் வான்பாய தொடங்கியிருக்கின்றன. சிறு குளங்கள் அனைத்து நிரம்பி வழிகின்றன. மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு படுவாங்கரைக்கு ஏடுவாங்கரைக்குமான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கின்ற போதிலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு சில வாகனங்கள் மாத்திரம் போய் வருகின்றன. இருந்த போதிலும் மிகவும் ஆபத்தான முறையிலேயே இந்த போக்குவரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாவட்டத்தில்
மாவட்டத்திலே 56க்கும் மேற்பட்ட இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடைத்தங்கல் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கம் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றன. மக்கள் பிரதிநிதிகளும் அரச அதிகாரிகளும் தம் நேரிலே சென்று மக்களின் வெள்ள நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர். 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 11,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருப்பினும் வெள்ள நிலைமை இன்னும் சீராக அமையவில்லை. மாவட்டத்தின் நிலைமையை அவ்வப்போது தொடர்ச்சியாக மாவட்ட அரச நிர்வாக சக்கரமும் அரசியல்வாதிகளும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு பாலத்தின் அருகே இருந்து ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக வடிவேல் சக்திவேல். வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் சீரற்ற காலநிலையால் 300 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு 2 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சகல உதவிகளையும் வெறுகல் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருகின்றது. அத்தோடு வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. வெறுகல் மாவடிச்சேனை பகுதியில் உள்ள திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியை ஊடறுத்து நீர் பாயும் நிலையில் குறித்த வீதி ஊடாக பிரயாணம் செய்வோர் மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்து வருகின்றனர். வெறுகல் முத்துச்சேனை வீதியில் நீர் பிரவாகம் காணப்படுவதால் கடற்படையினர் படகு சேவையை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 344 குடும்பங்களைச் சேர்ந்த 1297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்தார். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கத்தை தொடர்ந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நிலவிய மழையினால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கான நஷ்டஈடு வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பெனிலக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு களப்பயணம் மேற்கொண்ட போது அமைச்சர் கலாநிதி உபாலி பெனிலக இவ்வாறு தெரிவித்துள்ளார். මඩකලපේ දිස්ත්‍රික්කයේ දිස්ත්‍රික් ගානාවක කුසිකාර්මික කටයුතු වල නිරත වෙන ගොවීන්ගේ மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கினால் 23,141 குடும்பங்களைச் சேர்ந்த 71,618 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் 55 இடைத்தங்கல் முகாம்களில் அதிகளவான குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பாதிக்கப்பட்ட அறிக்கைகள் முழுமையாக கிடைத்த பின்னர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவது, நிவாரணங்கள் வழங்குவது சம்பந்தமாக அரசாங்கத்தினால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள கரையோர பிரதேச கடற்றொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது உடைமைகளும் சேதமடைந்துள்ளன. மாவட்ட தகவல்கள் முழுமையாக கிடைத்ததன் பின்னர் கடற்றொழிலாளர்களுக்கான நிவாரண உதவிகளும் வழங்குவோம். வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கான தொழில் உபகரணங்களுக்குரிய நஷ்ட ஈடும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலையால் மக்கள் எதிர்கொண்டுள்ள பாரிய பாதிப்புகளுக்கு கடந்த கால ஆட்சியாளர்களும் காரணமாகின்றனர் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சரியான திட்டமிடல்கள் இன்றி அனுமதி வழங்கப்பட்ட சட்டவிரோத கட்டட அமைப்பு முறையும் வெள்ள பாதிப்பிற்கு பிரதான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வை வழங்கும் என கிளிநொச்சியில் வைத்து கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எமது நாட்டில் இது நாள் வரைக்கும் பின்பற்றப்பட்ட இந்த வெள்ள நிவாரணங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கின்ற, அதே போன்று எங்களுக்கு எந்த விதமான திட்டங்கள் இல்லாது, ஒழுங்குமுறை இல்லாது எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக யாழ் நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபரிமிதமான கட்டடங்கள், அதே போன்று அத்துமீறி கட்டப்பட்டிருக்கின்ற கட்டடங்கள், மக்கள் அதாவது உரிய அனுமதி பெறாது பெற்று இருக்கின்ற கட்டடங்கள் காரணமாக இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிவாரணங்களை வழங்கப்படுகின்ற போது அல்லது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இடிபாடுகளை பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இருந்தவர்கள் உண்மையிலேயே மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்களா, அதற்கான திட்டங்களை வகுத்து செயற்பட்டிருக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்தத்தில் இருந்து மக்களை மீட்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளை
நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். போதுமான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்க அதிபர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். போதவில்லை என்றால் மேலதிகமாக நிதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் நாட்கள் என்பது மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்கும் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இந்த வெள்ளம் வழிந்தோடியதன் பிறகு ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது இதைவிட பெரிய அனர்த்தங்களாக இருக்கலாம். அவைகளையும் தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இது இயற்கை அனர்த்தம். இந்த இயற்கை அனர்த்தம் என்பது செயற்கையால் செய்யப்பட்ட பல்வேறு குளறுபடிகள் காரணமாக அதிகமாக எங்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறான போதிலும் கூட எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை உங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். வெள்ளத்தினால் மிகவும் மோசமடைந்த வட்டுவாகல் பாலத்தினை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உட்பட்ட அதிகாரிகள் வட்டுவாகல் பாலத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னரே இதனை தெரிவித்துள்ளனர். 1950ஆம் ஆண்டு கால பகுதியில் கட்டப்பட்டதாக கூறப்படும் வட்டுவாகல் பாலம் கிட்டத்தட்ட 440 மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகிறது. வட்டுவாகல் பாலம் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான யுத்தம் மற்றும் ஆழிப்பேரலை அனர்த்தம் என்பவற்றால் கடுமையாக சேதமடைந்த போதும் சிறு சிறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனூடான போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது. வடக்கு கிழக்கில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக வட்டுவாகல் பாலத்தினை மூடி மழை வெள்ளநீர் பாய்ந்தமையினால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் சிரமத்தினை எதிர்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று அனர்த்த பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் வட்டுவாகல் பாலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் சுட்டிக்காட்டியிருந்தார். வட்டுவாகல் பாலத்தை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர் உள்ளடங்கலான திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரடியாக பார்வையிட்டு புதிய பாலத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்திருந்தார். ரவிகரனின் கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் வட்டுவாகல் பாலத்திற்கு நேரடியாக சென்று பாலத்தின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டனர். பாலத்தின் புனரமைப்பு பணி தொடர்பாக அமைச்சர்களுடனும் ஜனாதிபதி உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி புதிய பாலம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உரிய முறையில் திட்டமிடப்படாத அபிவிருத்திகளே வெள்ளநீர் தேங்குவதற்குரிய முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகளை பெற்றுள்ள அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகள் தொடர்பில் நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் அரியநேத்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் திட்டமிட்ட அபிவிருத்திகள், திட்டமிட்ட வீதி அமைப்புகள், திட்டமிட்ட வடிகால் அமைப்புகள் இல்லாததன் காரணமாக இப்பொழுது முழுவதுமாக முழு இடங்களும் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது. அது கிராமப்புறங்களாக இருக்கலாம், நகரப்புறங்களாக இருக்கலாம். இந்த படுவான்கரை பெருநிலத்தை பொறுத்த மட்டிலே அதுக்கான பாதையாக இருக்கக்கூடியது பட்டுருவு பாலம் இருக்கின்றது, அடுத்தது மண்முனை பாலம் இருக்கின்றது, அடுத்தது பவுனதீவு பாலம் இருக்கின்றது, அதைவிட குருமன்மொழி துறையால் அக்கறப்படுகின்ற பாலம் இருக்கின்றது. இந்த 3 பாதைகளிலும் வந்து மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஆம்புலன்ஸ், அதாவது வைத்தியசாலையை கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே உழவு இயந்திரத்தின் மூலமாகத்தான் நேற்று கூட எங்களோட ஊரிலே ஒரு தாயாருக்கு ஒரு சுகீனம் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு உழவு இயந்திரம் மூலமாக மட்டக்களப்புக்கு கொண்டு சென்ற வரலாறு இருக்கின்றது. ஆகவே இந்த திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தியை கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம், அல்லது சந்திரியா குமார பண்டார
பண்டாரநாயக்காவாக இருக்கலாம், கோட்டபாயாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், இப்பொழுது வந்திருக்கின்ற அனுராகுமார திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்கின்ற போது வீதிகளை உயர்த்தாமல், வடிகால்கள் இல்லாமல், குளங்களை நிரப்பி வீடு கட்டுகின்ற நிலைமைகள், அவ்வாறான பல மாற்று நடவடிக்கைகளில் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக 3 நாட்கள் 2 நாட்கள் பெய்யும் மழையிலே தொடர்ச்சியாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறித்தான் இப்பொழுது இருக்கின்ற ஜனநாயக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது. அதிலே பலர் அவை மாற்றம் என்பது ஊழலை அளிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். ஊழலை அளிப்பது மற்றும் ஊழலை இல்லாமல் செய்வது அல்லது அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அபிவிருத்தி என்று வருகின்ற போது இவ்வாறான திட்டமிடல்களை முதல் செய்து அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அபிவிருத்தி திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கி இலங்கையை தமது நாடு கடன் பொறியில் சிக்க வைத்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ள சீனா, உண்மையான நண்பனாக ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவளிக்க தமது நாடு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் உறுதியளித்துள்ளது. இலங்கையில் தமது நாடு முன்னெடுத்த அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே உருவாக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் சி சென்கோங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவுடனான சந்திப்பின் போது இலங்கையில் சீனாவின் நிதியுதவியுடன் கூடிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து சீன தூதுவர் கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தரப்பின் நடவடிக்கைகளில் சேற்றுரன் இன்மை காரணமாகவே சில திட்டங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படவில்லை என சி சென்ஹோங் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு தாமரை கோபுர திட்டத்தை உதாரணமாக குறிப்பிட்ட தூதுவர், அது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட போதிலும் அது தற்போது லாபத்தை ஈட்ட ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தாமரை கோபுரம் இலங்கையின் அடையாளமாக மாறியுள்ளதாகவும் சீன தூதுவர் சி சென்ஹோங் சுட்டிக்காட்டியுள்ளார். சீன முதலீடுகளை பெற்றுக்கொள்ள ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுகம் ஆகிய இரண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வருமானத்திற்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் முற்றுமுழுதாக சீனாவின் முதலீடுகளே காணப்படுவதாகவும் இலங்கைக்கு எந்த செலவீனமும் இருக்காது எனவும் சீன தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீன முதலீடுகள் மற்றும் கடன்கள் தொடர்பான பல்வேறு கர்சனைகள் முன்வைக்கப்படுவதுடன் சிலர் கடன் பொறி என்று முத்திரை குத்துகின்றனர் என கூறியுள்ள அவர், இந்த முதலீடுகள் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்புறவின் அடிப்படையில் செய்யப்பட்டவை என்றும் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் நிதியுதவியானது வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் ஸ்ரீலங்கா சுதந்திரமாக செயற்படுவதை நோக்கமாக கொண்டது என்றும் சீன தூதுவர் சி சென்ஹோங் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சீனா ஸ்ரீலங்கா உறவுகள் புதிய கட்டத்திற்குள் நுழையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை குறித்து 7 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அது கைச்சாத்திடாமை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த தூதுவர், இந்த உடன்படிக்கை மூலம் இலங்கை சந்தையில் சீனா ஆதிக்கம் செலுத்தும் என்ற தேவையற்ற கவலையே இந்த தாமதத்திற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுமாயின் ஏதேனும் பாதகமான நிலைமைகள் ஏற்பட்டால் 1 வருடத்தின் பின்னர் ஒப்பந்தத்தை திருத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இடமிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை சவால்களை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்திலும் COVID-19 தொற்று நோய்களின் போது மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அனர்த்தங்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகளின் போதும் சீனா உதவி வழங்கியுள்ளதையும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்திலும் யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞரது முகநூல் பதிவு தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் சந்திரசேகரனின் மக்கள் விடுதலை முன்னணி 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் இனப்படுகொலைக்கு துணை புரிந்த கட்சி எனவும் மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது.
காணாமல் ஆக்கப்பட்டவர்களே என்றால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களே என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாக முதல் சொல்லணும். இது என்னடா நான் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தை தாண்டி ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இதுக்கு பதில் சொல்கிறேன். அப்படி காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு எது நடந்திருந்தால் அது சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படலாம். வழக்கு தொடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் யாவும் கூண்டில் ஏற்றப்படலாம். அந்த வகையில் அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் 2009 முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சி தான். அவர்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஹுசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். மாதிவள வீடமைப்பு தொகுதியில் இருந்து உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்ள 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவள வீடமைப்பு தொகுதியிலிருந்து உத்தியோகபூர்வ இல்லங்கள் பெற்றுக்கொள்ள 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்படைத்த 25 தொடக்கம் 30 வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி முன்னுரிமை அடிப்படையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பின்னர் ஒப்படைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மொத்தமுள்ள 108 உத்தியோகபூர்வ இல்லங்களில் 80 ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் 28 எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இருந்து 40 கிலோமீட்டருக்கு மேல் வீடு அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிபல வீடமைப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ இல்லங்களை கோர முடியும் எனவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் HIV தொற்றுக்குள்ளான பாடசாலை செல்லும் 11 வயதினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை புதிய கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு எய்ட்ஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 15% 15 வயது முதல் 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் கடந்த ஆண்டு 694 பேர் HIV தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் விந்தியா குமாரபேலி தெரிவித்துள்ளார். HIV வைரஸானது மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் அதேவேளை நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்களும் எய்ட்ஸ் நோய்க்கு உள்ளாகின்றனர் என அவர் கூறியுள்ளார். புதிய தொழில்நுட்பங்கள் ஊடாக துணைகளை தேடுவதாலும் சரியான பாலியல் கல்வி இல்லாததாலும் 11 வயதினரிடையே எய்ட்ஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் விந்தியா குமாரபேலி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே 11 வயதிற்குட்பட்ட சிறார்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களை பாலியல் கல்வி பற்றி கற்பிப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஸ்ரீலங்கா அமைச்சரின் சர்ச்சை கருத்து. தமிழக படுகொலைக்கு ஜேவிபியும் துணை போனதாக சாடும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். கடன்பொறை குற்றச்சாட்டை மீண்டும் நிராகரிக்கும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இருக்கவே உதவி வழங்கியதாக விளக்கம். வடக்கு கிழக்கில் வெள்ளத்தால் சுமார் 4 லட்சம் பேர் பாதிப்பு. பல்வேறு நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பினால் தொடரும் அபாயம். கிழக்கில் வெள்ள நிலைமைகளை மீளாய்வு செய்த அமைச்சர். விவசாயிகளுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் நட்டஈடு வழங்குவதாக உறுதி. வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் நாளை கரையை கடக்கும். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. போக்குவரத்து அமைச்சரின் பதவி விலகலால் பிரித்தானிய பிரதமருக்கு சங்கடம். மோசடி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
வணக்கம்.